ராமசாமி சார், இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அப்படின்னும் போது என்ன தீர்வு அப்படிங்கிற ராமதாஸ் குறிப்பிடுறாரு. என்னை ஒரு தந்தையாக வேண்டாம், ஒரு ஐயாவாக வேண்டாம், ஒரு நிறுவன தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு செயல் தலைவராக அன்புமணி செயல்பட்டு ஒன்றுபட்டால் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அப்படின்னு ராமதாஸ் குறிப்பிட்டாரு. இதை ஏற்றுக்கொள்ள அன்புமணிக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டனத்தை நான் உங்களோட அனுமதியோட அந்த தமிழக அரசு ஒன்று தெரிவிக்கிறேன். தமிழக அரசு இன்னைக்கு டிஎன்டி மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மதுரை அந்த திமுக தலைவர், தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் பலமுறை சொல்லியோம். ஒரே சாதி சான்றிதழ் கோரிக்கையை கேட்டிருந்தோம். அரசாணை வெளியிட்டுட்டேன்னு சொல்லிட்டு 4 வருஷமா இது வரைக்கும் எங்களுக்கு கொடுக்காதனால இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுறதா இருந்தோம். அனைத்து டிஎன்டி மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளையும் சீர்மரம் ஒரு சில அமைப்பினுடைய நிர்வாகிகளையும் வீட்டு காவலில் வச்சுட்டு 2 பேருக்கு மேலே பேர் போட்டிருக்காங்க தகவல். தமிழக அரசுக்கு இதன் மூலம் டிஎன்டி மக்கள் முன்னேற்ற கழகம் கண்டனத்தை தெரிவிச்சுது. இதுக்கு நான் இப்போ நம்மளுடைய விவாதத்துக்கு வருவோம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இப்ப அன்புமணி அவர்கள் அவர் மேல இருக்கக்கூடிய சிபிஐல 2 வழக்கு இன்னும் முடிவு பெறல. அதனால அவர் பாஜக மிரட்டப்பட்டோ அல்லது அவர் இணக்கமாகவோ போறதுக்கு முயற்சி பண்றாருன்னு வச்சு, அப்படி பண்றத ஐயா ராமதாஸ் அவர்கள் விருப்பப்படல அப்படின்னா அன்புமணியை கையை விட்டாருன்னு அர்த்தம் இல்லை. அதிமுகவோட கூட்டணி வச்சு ஒருவேளை 2024 தேர்தலில் எம்பி எலெக்ஷன்ல வச்சிருந்தா ஒரு 4 சீட்டாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா 2ஆவது கிடைச்சிடும். நீங்க 2 சீட்டு கிடைச்சிச்சு, 4 சீட்டு கிடைச்சிருச்சுன்னா மத்திய அரசு உங்களுடைய அந்த சீட்டை அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு ஆதரவை கேட்குமே ஒழிய அந்த கால்குலேஷன்ல இந்த வழக்கு இதெல்லாம் சமாளிச்சிடலான்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் நினைச்சிருக்கு. அதுதான் கரெக்ட். நீங்க மத்திய அரசு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 4 ஒரு கட்சியில சீட் இருந்ததுன்னா ஒரு துணை மந்திரி பதவியாவது கொடுத்திருந்தாங்க. துணை முதல்வர், துணை மந்திரி, அந்த இலாக்காவில் ஒவ்வொருத்தருக்கான துணை மந்திரியான பொறுப்பு கொடுத்தேன். அந்த மாதிரி கால்குலேஷன்ல ஐயா அவர்கள் கால்குலேட் பண்ணியிருப்பாரு. அதுதான் கரெக்ட். நிச்சயமாக அதிமுக கூட்டணியில 2024 பாமக வந்திருந்தா 4 சீட் கிடைச்சிருக்கும். ஆனா அதை தவற விட்டது அன்புமணி பயந்துகிட்டோ இல்ல அவர் வேற ஏதாவது அவருக்கு அரசியல் அனுபவத்தில் அவர் மேபி அவர் பாஜக நிலைப்பாட்டு கிடையா இருக்கலாம். இல்ல நீங்க சரி ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்கிறேன். இப்போ நீங்க இது பாஜக பின்புலமாக இருக்குமா அப்படின்னு தெரியல, அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சீனியர் லீடர் கிட்ட, ஒரு முன்னாள் தலைவர், நிறுவன தலைவர் கிட்ட பேசும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். 2 பேரும் ஆலோசனை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பேசலாம். ஆனா இவங்க கூட கூட்டணி வச்சு ஆகணும் அப்படின்னு உறுதியாக காலை பிடித்து கெஞ்சக்கூடிய அளவுக்கும், கூட்டணி வைக்கல அப்படின்னா அது கொல்லி வைக்கணும் நீங்க தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய அளவுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்படுதுன்னா அப்போது பின்னணியில் ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நினைக்க தோணும். ஒரே ஒருதான் கேஸை சிவியராக்கி இருக்கன்னு சொல்லியிருக்கலாம் அவருக்கு. இல்ல அதை எடுத்து இன்ன வரைக்கும் அந்த கேஸை அப்படியே அந்த ஃபைல மூடிதான் வச்சிருக்காங்க. அப்போது பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காங்க, ஒரு மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில செயல்பட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? அப்ப அதுவும் ஒரு காரணம் இல்லையா? இருக்கலாம். அதுக்காக கட்சி உடைக்கிற அளவுக்கு உள்ள பூந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது வருவாங்களாங்கிறது தெரியாது. அவ்வளவுலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் இங்க தமிழ்நாட்டுல பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பார்ட்டி தான். இல்ல என்ன சந்தேகம் அப்படின்னா, இப்ப நீங்களே சொன்னீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா உறுதியா 2-3 சீட்டு வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வரைக்கும் அன்புமணி நிலைப்பாடு அப்படிங்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட பாஜகவோட தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி அமைத்தும் எதுவும் ஜெயிக்க முடியல. வருகின்ற சட்டமன்றத்தில் பாஜக கூட்டணி அமைத்தால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. அந்த பிரச்சனை தான் 2 பேருக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அன்புமணி அதாவது பாமக இப்ப இருக்கிற பிரச்சனை ஒரே பிரச்சனை தான் சார். பாஜகவோ இந்த அன்புமணிக்கு யாரு அதிகாரத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் முதலே சொன்னதுதான், ராமதாஸ் அவர்களும் அன்புமணி இதுதான் பொறுப்பு கொடுக்கணும். அடுத்து அவருக்கே தெரியும் இது கடைசி வரை கொண்டு போகணும்னா அவருக்கு தான் இருக்கணுங்கிறதுக்கான என்ன யாரையோ ரிமூவ் பண்றாரு. தலைவர் பொறுப்புல இருந்து அவரை ரிமூவ் பண்றதுக்கான அவ்வளவு அறிவு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுகிறது. முகுந்தன் மகாவலியையும் சேர்த்து விட்டோம்னா ஃபுல் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிறது. இப்ப எப்படி திமுக கனிமொழியும் இவங்களே சேர்த்து விட்ட மாதிரி இவங்களையும் நினைச்சிட்டா இந்த ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு. அதுக்கு இந்த பக்கம் அன்புமணி ஆண் வாரிசு கிடையாது, பெண் வாரிசு அப்படிங்கிறனால நாளைக்கு மொத்தமா நமக்கு பின்னாடி கட்சி அங்க போயிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இவருக்கு இருந்திருக்கலாம். பாஜகவுடைய அழுத்தத்தும்
ஒரு காரணமா கூட இருக்கலாம். பின்னாடியான இந்த வழக்கு பெஞ்சுக்கிறதுனால இல்ல அடுத்த வரக்கூடிய அரசியலினுடைய அதாவது ஃபீட்பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா 3வது முறையும் அடுத்து வந்து பாஜக தான் வரும் அப்படிங்கிறதுனால இப்ப இருந்தே நமக்கு அவங்களோட இணக்கமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கூட அன்புமணி எடுத்திருக்கலாம். ஆனா 100% உள்ள வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒன்றும் பெரிய முகாந்தரத்தை நம்ம சொல்லிட முடியாது. இது எங்க போய் நிக்கும்னா, இது இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா 2 பார்ட்டியா பிரிஞ்சது அப்படின்னா நாளைக்கு திமுகவினுடைய கூட்டணியில ஐயாவனுடைய பாமகவும் பாஜக கூட்டணியில ஒருவேளை நடந்து அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. நிச்சயமாக ஜி.கே. மணி அல்லது மூத்த தலைவர்களுடைய ஒரு என்னது பரிந்துரையில இல்ல அவங்களுடைய ஆலோசனையில மீண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா எந்த பக்கம் சீட்டு ஜெயிக்குதோ, அது அன்புமணி பக்கம் ஜெயிச்சதுன்னா கட்சி இங்க வந்துடும், ஐயா பக்கம் போச்சுன்னா திரும்ப அங்க போயிடும். இதுல யாரு பண்ணாலும் சரி இழப்பு பாமக தான். ஏன்னா நீண்ட நெடிய காலத்துக்கு இந்த அரசியலானது மக்கள் மத்தியில சொன்ன மாதிரி ஐயா மோதாடி எனக்கு முன்னாடி பேசினார். 11 மாவட்டங்கள்ல அவங்க வந்து ஒரு ஒரு என்னது ஆட்சியை நிர்ணயிக்க பண்ணக்கூடிய ஒரு வலுவான ஒரு கட்சியா இருக்கிறப்ப இந்த மாதிரி பொது வழியில வந்து அன்புமணியை வந்து ராமதாஸ் அவர்கள் தவிர்த்திருக்கலாம். நீங்க பாட்டெல்லாம் அடிச்சாரு, இதெல்லாம் வந்து அவருக்கே உண்டான அரசியல் அனுபவத்துக்காக இதை வந்து பேசுறதை தவிர்த்திருக்கலாம். பட் வெளிப்படையா பேசி இது பண்ணதுனால இதை சரி பண்றதுக்கே வந்து பாமகவுக்கு காலமாகும். ஓங்கி போய் நீ இன்னொரு முறை நீங்க வந்து திராவிட கட்சி பற்றி அங்கே வந்து சீட்டு பேரம் வந்து நீங்களால பேச முடியாது. இந்த 2026 தேர்தல் இது பெரிய இம்பாக்டா கொடுக்கும். நீங்க என்னதான் நீங்க மறுபடியும் ரெக்கவர் ஆனாலும் பிக்கஸ்ட் லாஸ் ஃபார் பாமக. அதனால அதை ரெக்கவர் பண்றதுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறத பேசி கண்டிப்பா நல்ல முடிவு எடுப்பாங்க. இங்க போனாலும் வந்து மக்கள் சேவைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சிந்தனையும் செயலும் நம்மளை வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரியும். கட்சியில பொறுப்பு வராங்க, மந்திரியா வர ஆசைப்படுறாங்கன்னா எதை நோக்கி போகுது அப்படிங்கிறப்ப பினான்சியல் தான். அப்படிங்கிறப்ப அதை இழக்கிறதுக்கு யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது 2 பேருக்குமே தெரியாமல ஒண்ணும் இல்லை. மொத்த நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்றவங்க 2 பேருமே. அன்புமணி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் கட்சி எங்கும் போக போறது கிடையாது. அவர் மீது யாரு அங்க மற்ற இடத்துலயுமே போட்டியெல்லாம் அங்க ஒண்ணும் கிடையாது. அப்படிங்கிறப்ப விருகாலந்த காலத்திலே வாழப்பாடியாடு, ராமமூர்த்தி, கூட்டா இளங்கோவன் இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் இன்னைக்கு வந்து ஐயா வந்து கட்டமைச்சு அன்புமணி தலைவராக உட்கார வச்சுட்டேன். அப்படிங்கிறப்ப இது எல்லாம் யோசிச்சு பார்த்து அன்புமணி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இறங்கி போய் கட்சியை வளப்படுத்தி சொன்ன மாதிரி 10.5க்கு அவங்களுடைய கோட்பாடு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு சாதிக்கான இடஒதுக்கீடுக்கு நாங்க கூட அதுக்கு முற்றிலும் முரண்பட்டு தான் நிக்கிறோம். அவங்களுக்கு எதிராக வழக்கெல்லாம் கூட நாங்க போட்டோம். இருந்தாலும் அவங்களுடைய கோரிக்கை சொல்றாங்க நடக்க சட்டத்துக்கு சாத்தியம் இல்லைனால தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது போராட்டத்தை இப்பதான் சாதிவாரி கணக்கெடுப்புக்குன்னு ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு நானும் கூட போயிருந்தேன். நான் பிப்ரவரி 10ஆம் தேதி அன்புமணியை கூட்டினார், போயிருந்த நாங்கள் எல்லாம் பேசிட்டு தான் வந்தேன். ஒரு நல்ல நிலைப்பாடுக்கு வந்துச்சு. இப்ப மறுபடியும் ஏன்னா அடுத்த கட்டமா இந்த அரசியல் திராவிட கட்சியினுடைய அரசியலை வந்து சரி பண்றதுக்கும் அவங்களை தட்டி கேட்கறதுக்கும் வேற ஆளே இல்லாம போயிடுவாங்க. சரி, ஓகே.